கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான தியானம். ஏன்னா நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சன்னிதானத்துல கடவுளுடைய பார்வையில இடம் பெற்றவர்களா நாம இருக்கணும். ஏன்னா அதாவது கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க தீட்சை அப்படின்னு. என்னது தீட்சை அப்படின்னா, தீட்சைனா பார்வைன்னு அர்த்தம். கடவுளுடைய தீட்சை அப்படின்னா கடவுளுடைய பார்வைன்னு அர்த்தம். அதாவது அவர்கள் கடவுளுடைய பார்வை என் மீது விழுக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வருத்தி கொண்டு நிறைய விஷயங்களை செய்யறத நம்ம பார்த்திருப்போம். அது அவர்களுடைய நம்பிக்கை, அதற்கான பலனும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அது மாதிரிதான் இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுளுடைய தீட்சை நம் மீது பட வேண்டும், கடவுளுடைய பார்வை நம் மீது இருக்கணும்னா நாம கடவுளுடைய வார்த்தையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஊழியம் என்பது நடிப்போ நாடகமோ அல்ல. கடவுளுடைய வார்த்தை என்பது பொய்யானதும் அல்ல. ரொம்ப கவனமா நாம் அதை கையாளணும். இல்லைன்னா அது நமக்கே கருக்குள்ள பட்டயமா நமக்கு முன்னால நிற்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானித்து அதை ருசித்து ரசித்து வாழ்கிறவர்களா இருக்கணும். அப்படி ஒரு நாளாகத்தான் இன்றைக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த தியானத்திற்கென்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 இந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நல்ல எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இதுக்குள்ள நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஏன்னா வேதம் நமக்கு வெளிச்சம், கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் இந்த இம்மானுவேலர் என்னென்ன சொல்றாரோ, இந்த இம்மானுவேலருக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஒவ்வொரு நாளும் அந்த இம்மானுவேலரோடு இணைந்தே நம்முடைய வாழ்க்கையை பயணிப்போம். ஒரு அற்புதமா சொல்றாரு பாருங்க. பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாமெல்லாம் அக்கிரமத்தினாலையும் மீறுதல்களினாலையும் பாவத்தினாலையும் பலனற்று போயிருந்தோம். பலன் இல்லை, உடம்புல மனசுல பலன் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. அதுக்காக வேண்டி என்ன பண்றோம்னா, அப்பத்திக்கு என்ன கிடைக்குதோ அதை சுகம் என்று நம்பி நாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, பிதாவாகிய தேவன் என்கிற ஒரு கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு, அவரை நாம எவ்விதமா வழிபடணும், அவரை சென்றடைவதற்கு நமக்கு வழி காண்பிப்பவர் யாரு அப்படிங்கிறதையெல்லாம் நாம தேடாம இந்த உலக சிற்றின்பங்களே போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள இல்லாதப்போ, ஆவிக்குரிய பலன் அற்றுப்போனவர்களாய் நாம இருந்த காலத்துல கூட கிறிஸ்து நமக்காக மரித்தார். பலன் இல்லாத இருக்கிற நமக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார் என்று
நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இந்த உலக வாழ்க்கை போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில இது உன்னோட வாழ்க்கை இல்ல, இதை கடந்து இன்னொரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதை நான் உணரணுங்கிறதுக்காக எனக்காகவே மரித்த ஒரு தேவன் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தேடுகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் நம் மீது இரக்கம் கொண்டவராய் இருந்திருக்கிறார். பாருங்க, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்லவன், ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான், அல்லது அவங்களுக்காக ஒருத்தன், சரி என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அவன் நல்லவன், இந்த உலகத்துல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை இருப்பாங்க அப்படிங்கிற. இப்போ ஒரு ஒரு நல்லவன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப நல்லது நடக்குது, அவனால ஒரு தேசம் நன்மை அடையுது, அவனால மக்கள் நன்மை அடைகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவன் சாகிற ஒரு நாள் வருது. அப்போ அந்த கடவுள் கேட்கிறார், ஏப்பா இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப நல்லவன், இவனால இந்த தேசம் ரொம்ப நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது, இவன் மரிக்கும் காலம் வந்துருச்சு, இவனுக்கு பதில் வேற யாராவது நீங்க அந்த மரணத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா இவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாருக்கும் நல்லதை செய்வான் அப்படின்னு ஒரு நிலை வருகிற போது யாராவது ஒருத்தர் மனமிறங்கி, சரி நாம இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறோம், நமக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, இந்த தேசமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவன் உயிரோட இருந்தானா இந்த தேசம் நல்லா இருக்கும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு கூட ஒருவேளை தன்னை அர்ப்பணித்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருத்தன் முன் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன் தேசத்துக்காக, தன் இன மக்கள் நலனுக்காக அப்படி கூட ஒரு நல்லவன் இருக்கிறான், அவனுக்காக நான் வேணா என்னுடைய உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒருவேளை இருக்கலாம். ஆனா பாவிக்காக யாராவது மரிப்பானா, துன்மார்க்கனுக்காவது யாராவது மரிப்பானா? அவன் இன்னும் துன்மார்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அவன் இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நான் வேணா அவனுக்காக சாகுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது முன்னுக்கு வருவாங்களா? நினைச்சு பாருங்க. நாம போவோமா? ஏங்க, அவன் பாவி, அவனே இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்காக போய் நீங்க பறிஞ்சு பேசுறீங்க? விடுங்க, அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்லாம இருந்தா தான் நல்லது என்று நாம் சொல்லுவோமா மாட்டோமா? ஆனா நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட பாவத்துல விழுந்திருந்தோம், அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை உள்ளவர்களா இருந்தோம். விபச்சார பாவத்திலும் வேசித்தனத்திலும் வேசி கள்ளர்களாகவும் நாம வாழ்ந்து கொண்டிருந்த காலம். மனிதர்கள் தான் தோன்றித்தனமாக இந்த மனித இனமே பாவத்தின் பிடியில சிக்கி கொண்டிருந்த ஒரு காலம். சிற்றின்பத்தினாலும் உலக இச்சைகளினாலும் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். இந்த மனுஷன் இந்த உலகத்துல பிறப்பான், சகலத்தையும் அனுபவிப்பான், சாப்பிடுவான், செத்துருவான். அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது தெரியாது, அதற்காக தன்னை மாத்திக்கொள்ளணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவு அக்கிரமம் பண்ண முடியுமோ, எவ்வளவு மீறுதல்கள் பண்ண முடியுமோ எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மனிதர்கள் இப்படி கெட்டு போறாங்களே, இவங்களையெல்லாம் மனம் திரும்ப செய்யுங்க, இவர்களுடைய எல்லாருடைய மரணத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும், நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது ஒருவேளை நடக்கலாம், ஆனா குற்றம் உள்ளவனுக்கு, துன்மார்க்கனுக்கு, துரோகிக்கு, பாவிக்கு, அயோக்கியனுக்காக ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்துல மரிச்சார். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால பிதாவினுடைய அன்பு என்னங்கிறத நம்ம விளங்க செய்யற. அப்ப பிதா சொல்றாரு, யாராவது ஒரு பரிசுத்தவான் இவர்களுக்காக மரிச்சாங்கன்னா அந்த மரணத்தை பார்த்து, ஐயோ என்னுடைய பாவத்துக்காக இவர் செத்துட்டாரு, நான் செஞ்ச தப்புக்காக இவர் தண்டனை அனுபவிக்கிறாரு, நான் இந்த உலகத்துல செஞ்ச அக்கிரமங்களுக்காக ஒரு பரிசுத்தவான் இறந்து போனாரு, எனக்காக அவர் இவ்வளவு பாடுகள் பட்டாரு, என் மேல விழுக வேண்டிய சவுக்கடியெல்லாம் அவர் மேல விழுகுது, என் கைகள் அல்லவா ஆணிகளினால் துளைக்கப்பட வேண்டும்,
என் தலையில் அல்லவா முள் கிரீடம் சுமத்த வேண்டும், என் விழாவைத்தானே ஈட்டிகள் பதம் பார்க்க வேண்டும். ஆனா எனக்காக வேறொருவர் எல்லா பழிகளையும் ஏற்றுக்கொண்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்கிற அந்த பரிதாபத்தின் நிமித்தம், தனக்காக வேறொருவர் மரித்திருக்கிறாரே என்கிற அந்த பரிதாபத்தின் நிமித்தமாவது இவர்கள் மனம் மாறி அக்கிரமத்தில் இருந்தும், அநியாயத்தில் இருந்தும், விக்கிரக ஆராதனையில் இருந்தும், விபச்சாரத்தில் இருந்தும், வேசித்தனத்தில் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ மாட்டார்களா என்கிற ஏக்கம். இவர்கள் எல்லோரும் இந்த உலக சிற்றின்பத்திலே அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது, இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்கிற அன்பு. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அன்பை பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருந்ததினால் தான் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே தொங்கும்படியாக செய்தார். இந்த உலகத்துல வாழ்ந்திருந்த பரிசுத்தவான்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கல, யோபுவுக்காக மரிக்கல, ஆபிரகாமுக்காக மரிக்கல, ஈசாக்குக்காக மரிக்கல, உங்களுக்காக எனக்காக மரிச்சிருக்கு. ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தவர்கள். இந்த உலகத்தில் அதிக வருஷம் வாழ்ந்த மெத்துசாலாவுக்காக இவர் மரிக்கல, உங்களுக்காக எனக்காக மரிச்சிருக்கிறார். ஏன்னா காலங்கள் போக போக போக, காலங்கள் புதுமையாக புதுமையாக, காலங்கள் அறிவியலிலே வளர்ச்சி அடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் அநியாயங்களும் விபச்சாரங்களும் எல்லை கடந்து போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல கூட ஒரு பாவிக்காக மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து பிதா நம் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னமுமா நம்ம மனம் திரும்பாம இருக்கிறோம்? இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு தேவன் நமக்காக மரித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்ததற்கு பிறகுமா நம்ம மனம் திரும்பாம இருக்கிறோம்? உலக வாழ்க்கையும் உலக சிற்றின்பமும் கொஞ்ச காலம் தாங்க, அது நிலையற்றது. பதவி நிலையற்றது, பணம் நிலையற்றது. நீங்க ஒரு 100 ரூபாய் நோட்லயோ அல்லது 200 ரூபாய் நோட்லயோ உங்க பேர் எழுதிருங்க, உங்க பேரை எழுதிருங்க. எழுதிட்டு கீழே ஒரு பென்சில்ல உங்களுடைய தொலைபேசி எண்ணை எழுதிருங்க, அலைபேசி எண்ணை. இந்த பணம் யாருடைய கைக்கு வருகிறதோ தயவு செய்து ஒரு முறை எனக்கு அலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லி பென்சில் எழுதி அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணிருங்க. எத்தனை நாட்கள்ல எத்தனை பேர் உங்களுக்கு போன் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, பணம் நிலையற்றதுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேறொருத்திட்ட இருக்கும். இப்படியே போக 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 பாத்தீங்கன்னா நாளாக நாளாக ஒவ்வொருத்தரா எங்கெங்கேயோ இருந்து போன் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, செல்வங்களும் ஐஸ்வர்யமும் பதவியும் நிலையற்றது. இந்த உலகத்துல நிலையாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரின் கிருபைதான், கடவுளுடைய தியாகம் தான். நமக்காக வல்லவா அவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவித்தார் என்கிற எண்ணம் நமக்குள்ள வருகிற போது நம்ம திருந்தாம இருந்தோம்னா நம்மை விட பாவிகள் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான தேவன் நமக்காக மரித்ததினாலே, பாவிகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்ததினாலே பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த. எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? நம்ம மனம் திரும்பலன்னா அது துரோகம் இல்லையா? நம்ம மனம் திரும்பலன்னா அது பாவம் இல்லையா? இன்றைக்கு நாம் மனம் திரும்பலாம் வாங்க.
இன்றோடு நாம் மனம் திரும்பலாம். வாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்கள் மனசாட்சி உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்காக, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க இந்த உலகத்தில் ஆயத்தப்படுவான். ஆனால் அக்கிரமக்காரரும் பாவிகளும் மீறுதல் உள்ளவருமாகிய எங்களுக்காக உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை மரிக்க செய்து நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அன்பை ருசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு, ஞானத்தை தார். எங்களுக்காக மரித்தவர், எங்கள் அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.